Okay, the next drug is acetic acid. Okay. அசிட்டிக் ஆசிடோட கான்ஸ்டியூஷன் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பர்சன் வந்து ரொம்ப தின், லீனா இருப்பாங்க, பேலா இருப்பாங்க அண்ட் ஃபேக்ஸி பேல் ஃபேஸ். ஓகே. ஸோ எமரேஜ் தான் வந்து மெயின் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். எல்லா மியூக்கஸ் அவுட்லெட்ஸ்லேருந்தும் இந்த இடம் அப்படி இல்லை. மோஸ்ட்டாக அந்த நோஸ், த்ரோட், லங்ஸ், ஸ்டொமக், பவுல்ஸ் அண்ட் யூட்ரஸ்லேருந்து மியூக்கஸ் அவுட்லெட்ஸ்லேருந்து ப்ளீடிங் வந்து அதிகமாகவே இருக்குது. அண்ட் சேம் ஆஸ் அப்டோடனல் போல மாதிரியே அசிட்டிக் ஆசிட்லேயுமே மராஸ்மஸும் இருக்குது அண்ட் வேஸ்டிங்குமே இருக்குது. அண்ட் அப்டோடனமோட கீ ஃபீச்சர் வந்து என்னென்னா மராஸ்மஸ் இருக்கும் அண்ட் எஸ்பெஷலி இந்த லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் வேஸ்டிங் வந்து இருக்கிறது. அடுத்த கிரேட் ப்ராஸ்டேஷன் வந்து அசிட்டிக் ஆசிடில் இருக்குது. ஸோ இது வந்து முக்கியமான வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கீ ஃபீச்சர்ஸ் இன் கிரேட் ப்ராஸ்டேஷன். எஸ்பெஷலி எப்போ அப்படின்னா வந்து ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறமேட்டு, சர்ஜிக்கல் ஷாக் அப்புறமேட்டு அண்ட் ஆஃப்டர் அனஸ்தீஷியா. ஸோ மோஸ்ட்டாக ப்ரெக்னென்சி உமன் வந்து ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறமேட்டு ரொம்ப டயர்ட் அண்ட் எக்ஸாஸ்டிங்காக இருப்பாங்கல்ல. ஆஃப்டர் சி செக்ஷன் பண்ண ப்ரெக்னென்சி மாம்ஸாக இருக்கட்டும். ஸோ அவங்களுக்கு இந்த அசிட்டிக் ஆசிட் மெடிசன் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல். Along with that, we can give alfalfa Q and resinous continuous for breast milk நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்து அசிட்டிக் ஆசிடோடு சேர்த்து நம்ம கொடுக்கலாம். And arnica also very important remedy for C-section டெலிவரி. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமேட்டு ரொம்ப ப்ராஸ்டேட்டடாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டயர்டாக இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருக்கிறது, அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஆர்னிகாவோட அசிட்டிக் ஆசிட் அண்ட் ஆல்சோ அவினாசட்டேவா, அல்ஃபால்ஃபா அந்த மாதிரி எனர்ஜிக்கான டானிக்ஸ் வந்து கொடுக்கலாம். அண்ட் திஸ் அல்ஃபால்ஃபா கியூ அண்ட் ரெசினஸ் கம்யூனிஸ் 30 வில் ஹெல்ப்ஸ் இன் மில்க் செக்ரேஷனுக்கு வந்து ரொம்ப நல்ல ஹெல்ப் பண்ணும். ஸோ keep it in mind. Okay.